Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபேஸ் க்ளீனப் வீட்லயே எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். உங்க ஃபேஸ்ல இருக்கிற மார்க் எல்லாம் போய்டும். உங்க ஃபேஸே புது பொலிவாயிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு கண்டிப்பா ஒரு சூப்பர் பிரைட்னஸ் இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் பிரைட் லுக் வரும். ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போறீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிளென்சிங்க்கு ஒரு தக்காளி அப்புறம் வந்து பாலாடை ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் எடுத்து மிக்சியில் இல்லை பிளெண்டரில் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணுற மாதிரி கிளென்ஸ் பண்ண வேண்டியதான். நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்ம எப்படி ஒரு க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணுவோமோ அந்த பாலாடை போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு 4 ஸ்டெப் இல்லை 5 ஸ்டெப் இருக்கும். இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார்லர் போய் ஒரு க்ளீனப் எடுத்த எஃபெக்ட் வந்து உங்கள் ஸ்கின்ல ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ரொட்டீனாக பண்ணிங்கன்னா உங்கள் பிளாக் மார்க்ஸ் குறையிறதெல்லாம் பார்க்கலாம். பட் ஒரே டைமில் வந்து அட்டகாசமாக மாறிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு கண்டிப்பாக ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பலாக இருக்கும். செம்ம சாஃப்டாக இருக்கும். தொடுறதுக்கே மேக்கப்லாம் அப்படியே கிளைட் ஆகும். ஸோ ஒரு 1 to 1.5 நிமிஷம் 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரவுண்ட் மோஷனில் சூப்பராக வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள். இதை கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலாடை தக்காளியை கழுவையிலேயே ஸ்கின் சாஃப்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து கழுத்து பின்னாடி எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே தடவுங்க. இல்லை பாடி ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து கீழ் கழுத்து வரைக்கும் மட்டும்தான் போகிறேன். ஏன்னா வீடியோவில் பின்னாடி எல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டு அழகாக செய்ய ஆரம்பிங்க. இது வந்து ஒரு 1 hour ஆகும். ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டெப்க்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க, நீங்கள் மாஸ்க்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்கிறத பொறுத்து ஆகும். பட் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு நான் போய் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸ்கின் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பண்ணிலையும் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்போட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்கலாம் ஸ்கின்ல. நெக்ஸ்ட்டு ஃபேஸை ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டீமர் வந்து நான் அமேசானில் முன்னாடி வாங்கினது. நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்டீம் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேஸ்க்கும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். 2 லெவல் வந்து ஹீட் இருக்கும் இதில். ஸோ இது வந்து ஒரு 10 minutes வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். அப் டு 15 minutes வரைக்கும் கூட நல்லா ஸ்டீம் பண்ணலாம். ஸோ நான் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் அப்புறம் வந்து அதோட ஹையஸ்ட் ஹீட்டில் 2லையும் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கிறோம். ஒரு 10 minutes கிட்ட ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட போஸ் எல்லாம் ஓப்பன் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு டீப் கிளென்சிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வந்து ரெகுலராக நான் மேக்கப்லாம் வியர் பண்ணுறேன் நம்மளோட ட்ரை ஆன் ஹால்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணதும் இந்த ஃபஸ்ட்டு டு இந்த ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, ரொம்ப கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த ஸ்டீம் மட்டும் வர மாதிரி நல்லா உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வேர்த்த மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக தொடச்சி எடுத்துடுங்க. உடனே எடுத்துருங்க, அப்படியே வச்சிருக்காதீங்க. லைட்டாக வந்து அதை ஒத்தி எடுத்துருங்க. நான் நெக்கில் அந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ அந்த தண்ணியை வந்து தொடச்சி எடுத்துருங்க, ஒத்தி எடுத்துருங்க. அடுத்து இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எல்லாமே மோஸ்ட்லி DIY-ஆக தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அப்புறம் சுகர் எடுத்துக்கோங்க, அப்புறம் பால். இது 3ஐயும் ஃபஸ்ட்டு போட்டு அடிக்கணும். இதோட வறுத்த பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா, பச்சைப்பயிறு இருந்தால் எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு இல்லை அப்படின்னா பச்சைப்பயிறு மாவு கொஞ்சம் குறைன்னு இருந்தால் எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மிக்சர் வந்து நம்மளோட ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். ரொம்ப மை மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. இதில் போட்டிருக்கிற எதுவுமே வந்து ஹார்ஷாக இருக்காது. பச்சைப்பயிறு வந்து ரொம்ப ஹார்ஷாகவே இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப்பும் உங்களுக்கு நான் வந்து ஒரு 5 minutes கிட்ட பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க, ரொம்ப சாஃப்டாக சட்டிலாக வந்து உங்களுக்கு நான் ஸ்பீட் மோஷனில் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் குறைன்னு ரொம்ப வந்து ஸ்பீடாக அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். மூக்கு சுற்றி வாய்க்கிட்ட இந்த இடத்துல அடியில் எனக்கு கழுத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து பிளாக்னஸ் இருக்கும். ஸோ அங்கே எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் எடுத்துகிட்டு போகையில் அந்த கண்ணோட அந்த போனுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. ரொம்ப ஹார்ஷாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் செய்கிற எல்லா ஸ்டெப்புமே லிப்ஸுக்கும் சேர்த்தே செய்யுங்க. ஸோ ஃபுல்லாக நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்க்ரப்பை. உங்கள் டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மேலே வந்து சப்போஸ் நீங்கள் ரெகுலராக ஸ்கின் கேர் பண்ணல அப்படின்னா ஒரு ட்ரை ஸ்கின் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேயர்லாம் எடுக்கிறதுக்கு இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்டார்டிங் ஸ்டெப்புக்கு இப்போயே நீங்கள் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அடுத்து ஆலோவேரா ஜெல். நான் வந்து ப்ளம்மோட ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் ரியல் ஆலோவேரா கிடச்சிச்சின்னா அதோட ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு மசாஜிங் ஜெல் மாதிரி அப்ளை பண்ணி, இல்லை ஒரு நல்ல ஆயில் உங்களுக்கு ப்ளம் ஆயில் மாதிரி அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். ஸ்கின் டிஷ்யூலாம் நல்லா அழுத்தி கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நான் வந்து கீழேருந்து கழுத்துக்கிட்டேருந்து மேலே நம்மளோட தாடை பகுதி, நம்மளோட ஐப்ரோஸ் கிட்ட, நம்மளோட கண்ணத்துக்கிட்டேன்னு எப்பயுமே நல்லா வந்து அழுத்தி கொடுத்து ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் மீடியம் ப்ரெஷரில் வந்து நல்லா அழுத்தி கொடுத்து அவுட்டர் உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் எப்பயுமே எந்த மசாஜுமே நீங்கள் ஃபேஸ்க்கு இப்போ பண்ணுறப்போ இந்த ஸ்டெப்ஸில் பண்ணுறப்போ அப்வர்ட் மோஷன்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே கொண்டு வராமல் மேலே உங்கள் ஸ்கின்னை கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணையில் கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். இன்னொருத்தவங்க செஞ்சு விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இன்னொருத்தவங்க செஞ்சு விடுறதுக்கு நமக்கு இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸிங் ஃபீல் வந்து வரும்.
ஸோ இதுக்கு வந்து 10 to 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கூட உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்தளவுக்கு நல்லா பண்ணுங்கள். இந்த மசாஜ் ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்ணில் வந்து பண்ணலாம். எந்த ஜெல் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு ரிங் ஃபிங்கர் வச்சு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு 1 or 2 வீக்ஸாக எனக்கு தூக்கம் இல்லாதனால மறுபடியும் கண் வந்து கருப்பாகுது. பட் கரெக்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டேன்னா சரியாயிடும். நெக்ஸ்ட் நான் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறேன். சூப்பர் பிரைட்னஸ் கொடுக்கும் இது. முதல்ல சந்தன பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து ஆரஞ்சு பீல் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டிலேயே கூட செய்யலாம். அடுத்து அதிமதுரம் பவுடர்னு சொல்லுவோம்ல, அதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் முல்தானி மட்டி வந்து 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹோல் பாடிக்கும் நான் செய்கிறதுனால இவ்வளோ அளவு செய்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு இவ்வளோ அளவு தேவைப்படாது. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அளந்துக்கலாம். 1.25 ஸ்பூன் அளவுக்கு ஆலுவேரா ஜெல் இதில் ஆட் பண்ணுறேன். ரியல் ஆலுவேரா இல்லை நீங்கள் வந்து நான் இப்போ வந்து ப்ளம் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இதில் ஆர்கன் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். இவ்வளோ பவுடர் போடுறப்ப நம்ம வந்து முல்தானி மட்டிலாம் போடுறப்போ ஒரு ட்ரைனஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த ஆயில், அதோட ஒரு ஸ்பூன் தேன், அப்புறம் பால், இது எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி நம்ம கடையில் வாங்குற பவுடர் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பவுடர் ஃபார்மில் போட்டிருக்கிறதுனால இந்த மாஸ்க்கை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பாடி ஃபுல்லாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க, பாடி ஃபுல்லாக க்ளீனப் எடுக்கிறீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்குமே இந்த மாஸ்க் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் இத்தனை ஸ்டெப் என்னால் பண்ண முடியாது ஜெனி அப்படின்னீங்கன்னா, ஒரு டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு சின்ன பார்ட்டிக்கெலாம் போகணும், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா இந்த பேக் மட்டும் வியர் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இந்த மாதிரி க்ளீனப்பாக நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி உள்ளேருந்து உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோலேயே ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா நல்லா உங்களோட அந்த டேன்லாம் ரிமூவ் ஆகி கம்ப்ளெக்ஷனே நல்லா ஒரு பிரைட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் எது வரைக்கும் வந்து ஸ்க்ரப்லாம் பண்ணியிருந்தேனோ அது வரைக்கும் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். ஸோ நல்லா வந்து இது ட்ரை ஆகிடுச்சு. தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்ததும் இதில் தண்ணி வைங்க. ஸோ இது அப்படியே வந்து கழுவக்கூடாது. இதில் வந்து கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு அப்புறம் தான் கழுவணும். இல்லாட்டி ஸ்கின் ரொம்ப வந்து நம்ம போட்டு ரஃபாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி வச்சு நான் அதை அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ண போகிறேன். இந்த இடத்துல உட்காந்து ஸ்க்ரப் பண்ணால் அது மாதிரி தூளாக கீழே விழுவும். ஸோ அதுக்காக எப்படி ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சுட்டு நான் போய் வாஷ் பேசினில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்மூத்தாக இந்த மாதிரி கையை வச்சு கொஞ்சம் தண்ணி தொட்டு செஞ்சிங்கன்னா ஈஸியாக ஸ்க்ரப் ஆகும். இப்போ வந்து ரொம்ப ஹார்ஷாக ஸ்க்ரப் பண்ண தேவையில்லை. வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே மாற்றலை. என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கும் இப்போயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த லைட்டிங் எதுவுமே மாற்றலை. ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஸ்கின். இப்போ வந்து நான் வந்து டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு மாய்ஸ்சரைசருக்கு நான் ஆலோவேரா ஜெல்லை தான் போடுறேன். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் மாய்ஸ்சரைசர் கூட போடலாம். ஸோ உங்களுக்கே ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் பிரைட்டாக இருக்கும் ஸ்கின்னு. உங்கள் பிளாக் மார்க்கெல்லாம் போயிடும். ஒரு அதிசயமான பேக் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது நீங்கள் ரெகுலராக செய்கிறப்போ கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் தெரியும். ஒரு பார்ட்டிக்கோ இல்லை சடனாக ஒரு இடத்துக்கோ போகிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த பேக்கை பண்ணிவிட்டு உங்களோட ரொட்டீன் மேக்கப்போ இதோ போடையில் ஃபேஸில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் இருக்கும். ஒரு பார்லரில் போய் ஒரு ஃபேஸ் க்ளீனப் பண்ணுற மாதிரியான எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் கமெண்ட்டை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குது, இந்த சேனல் பிடிக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. ஹேவ் அ நைஸ்